எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவு வரலட்சுமி விரதம் தோன்றிய புராண கதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தென்னிந்தியாவில் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு விரத மற்றும் வழிபாட்டு நாளாக கருதக்கூடியது தான் வரலட்சுமி விரதம். திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவனின் நீண்ட ஆயுளுக்காகவும் ஆரோக்கியமாக வாழ்வதற்காகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கும் குடும்ப செல்வம் செழிப்புடனும் நலமுடனும் இருப்பதற்காக இந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். மகாலட்சுமியினுடைய அருளை பெறுவதற்கு மிகச்சிறந்த நாளாக வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. வேண்டும் வரங்களையும் அரச பதவியையும் பெற்றுத்தரக்கூடிய சிறப்பு மிகுந்த விரதமாக வரலட்சுமி விரதம் கருதப்படுகிறது. இந்த விரதம் எப்படி உண்டானது என்ற கதையை தெரிந்து கொண்டு வரலட்சுமி விரதம் இருப்பது இந்த விரதத்தினுடைய முழு பலனையும் கிடைக்க செய்யும். வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது விரதங்களிலே மிகவும் உயர்வான விரதம் என்றும் அனைத்து வகையான செல்வ நலன்களையும் தரக்கூடிய விரதம் என்றும் சிவபெருமானே பார்வதி தேவியிடம் குறிப்பிட்டு சொன்ன விரதம் வரலட்சுமி விரதம். இது ரிஷிகளோ முனிவர்களோ மனிதர்களுக்கு சொன்ன விரதம் கிடையாது. செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமியே உலக மக்களின் நலனுக்காக எடுத்து சொன்ன விரதம் தான் வரலட்சுமி விரதம். இந்த விரதத்தை எப்படி இருக்க வேண்டும், இந்த விரதத்தை இருப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று மகாலட்சுமி தேவி எடுத்துரைத்துள்ளார். வரலட்சுமி விரதம் அன்று அதை தோன்றிய கதைகளையும் கேட்டாலும் மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னாலும் அது மிக பெரிய புண்ணியத்தை தரும். வரலட்சுமி விரதம் இருந்தால் செல்வ நலன்கள் மட்டுமல்ல அரச பதவியே கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கதையை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு இந்த கதையை சொல்கிறது மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை மகாலட்சுமி தேவி தந்தருள்வாள் அப்படிங்கிறத இந்த கதையினுடைய தாற்பயம். இல்லை இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். வரலட்சுமி விரத கதை. வரலட்சுமி விரதம் உருவானது பற்றி பல புராண கதைகள் சொல்லப்படுகிறது. அவற்றில் அதிகமானவர்களால் சொல்லப்படுவது ஷியாமாவின் கதை. சௌராஷ்டிர நாட்டு மன்னன் பதர்ஷர்வா மிகப்பெரிய விஷ்ணு பக்தன். அவரது மனைவி சந்திரிகா, அவர்களுடைய மகள் ஷியாமா. சாந்த குணம் கொண்டவளான சந்திரிகா ஒரு நாள் துவாதசி நாளில் வயிறு முழுவதும் சாப்பிட்டு விட்டு அரண்மனையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒரு வயதான சுமங்கலி பெண் உருவில் மகாலட்சுமி சந்திரிகாவின் அரண்மனைக்கு வந்தார். அந்த பெண்ணை உபசரித்த சந்திரிகா என்ன வேண்டும் என கேட்டாள். அதற்கு மகாலட்சுமியோ துவாதசி திதியில் இருப்பதை விடுத்து இப்படி வயிறு நிரம்ப சாப்பிட்டு இருப்பது சரியா என்று கேட்டுள்ளார். இதனால் கோபமடைந்த சந்திரிகா மகாலட்சுமியை அவமதித்து அனுப்பி விட்டாள். மகாலட்சுமி மனவேதனையுடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். அவங்களை கண்ட ஷியாமா அவரை மறித்து என்ன நடந்தது என விவரம் கேட்கிறாள். உனது தாய் என்னை அவமதித்து விட்டாள், அதனால் நான் இனி இங்கு இருக்க மாட்டேன் என சொல்லி புறப்பட்ட மகாலட்சுமியிடம், எனது தாயிடம் நீங்கள் என்ன சொல்ல வந்தீர்கள், அதை என்னிடம் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் என மிக அடக்கத்துடன் கேட்டாள். இதனால் மனம் குளிர்ந்த மகாலட்சுமிக்கு வரலட்சுமி விரதம் இருக்கும் முறையை சொல்லி சென்றார். இந்த சம்பவம் நடந்த சிறிது நாட்களிலே ஷியாமா திருமணம் முடிந்து தனது கணவர் வீட்டிற்கு சென்றாள். அங்கு மகாலட்சுமி சொன்னபடி வரலட்சுமி விரதத்தையும் தொடர்ந்து கடைபிடிக்க துவங்கினாள். அதோடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியை வழிபட்டு வந்தாள். இதன் காரணமாக மகாலட்சுமியினுடைய அருள் அவளுக்கு பரிபூரணமாக கிடைத்தது. அதே சமயம் மகாலட்சுமியை அவமதித்த பாவத்திற்காக சந்திரிகாவிற்கும் அவரது கணவரும் அனைத்து செல்வங்களையும் இழந்து நாட்டையும் இழந்து அங்கிருந்து வெளியேறி காட்டிற்குள் வசித்து வந்தனர். இதை அறிந்த ஷியாமா தனது பெற்றோரை அழைத்து வந்து தனது நாட்டில் தங்க வைத்து அடைக்கலம் கொடுத்தாள். பிறகு ஒரு பானை நிறைய தங்க காசுகள் நிரப்பி அதை பெற்றோரிடம் கொடுத்து எங்காவது சென்று பிழைத்துக் கொள்ளும்படி கூறினாள். ஆனால் ஷியாமா கொடுத்த பானையை சந்திரிகா திறந்து பார்த்த பொழுது அதிலிருந்த தங்க காசுகள் முழுவதும் கரித்துண்டுகளாக மாறி போயிருந்தன. இதனை கேள்விப்பட்ட ஷியாமா அவளது தாயிடம் மகாலட்சுமியை அவமதித்ததை நினைவுபடுத்தினாள். அதனால்தான் இத்தனை துன்பங்களும் ஏற்பட்டதாக கூறியதுடன் வரலட்சுமி விரதத்தை இருக்கும் முறைகளை சொல்லி அதை முறையாக கடைபிடிக்க சொன்னாள். மகள் கூறியபடி சந்திரிகாவும் வரலட்சுமி விரதம் இருந்ததால் அவர் இழந்த செல்வங்கள் அனைத்தும் அவர்களுக்கு மீண்டும் கிடைத்தது. இதனால் ஷியாமா மற்ற பெண்களுக்கும் வரலட்சுமி விரதத்தின் மகிமையை சொல்லி அவர்களை இருக்கச் சொன்னாள். இந்த கதையில் வரக்கூடிய மகாலட்சுமி அவமதித்த பெண்ணிற்கு கூட மகாலட்சுமியை திரும்ப வணங்கும் பொழுது மகாலட்சுமி தேவி எல்லா செல்வங்களையும் திரும்ப அளித்து விட்டாள். அது மாதிரி எல்லாரும் இந்த கதையை கேட்டு இன்னைக்கு மகாலட்சுமியினுடைய வரலட்சுமி விரதத்தை இருக்கும் பொழுது நம்மளுக்கு சௌபாகியம் எப்படி அந்த கதையில் இருக்க அவங்களுக்கு கிடைச்சதோ அது மாதிரி நமக்கும் சௌபாகியம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.